இந்தியா அற்புதமான கட்டிடங்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பண்பாட்டிற்கும் இருப்பிடம். ஆனால் நாம் எப்போதாவது கவனித்திருக்கிறோமா? நாம் தினமும் அலுவலகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அல்லது ஊர்களுக்கும் செல்லும்போது மிதிக்கும் அந்த சாலைக்கு பின்னால் எவ்வளவு இரத்தப்பாதை, எத்தனை பேரரசுகளின் வீழ்ச்சி, எவ்வளவு அறிவுத்திறன் மறைந்துள்ளது என்பதை நாம் பார்க்கும் இந்த நவீன தார் சாலைகள், சிமெண்ட் நெடுஞ்சாவைகளுக்கு அடியில் சில ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு புதைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இந்தியாவின் முதல் சாலை எங்கு தொடங்கியது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்துவெளி நாகரிக மக்கள் சர்வதேச தரத்துடன் சாலைகளை எவ்வாறு கட்டமைக்க முடிந்தது? உலகம் இன்னும் காடுகளில் வாழ்ந்த காலத்திலேயே நம் நாட்டில் வடிகால் வசதியுடன் கூடிய இரட்டை சாலைகள் எவ்வாறு உருவாயின? சந்திரகுப்த மௌரியர் தனது பேரரசின் விரிவாக்கத்திற்காக கட்டமைத்த அந்த ராஜமார்க்கம் இன்றைய கிராண்ட் ட்ரங்க் சாலையாக எவ்வாறு உருமாற்றமடைந்தது? ஒரு சாலை வெறும் பயணத்திற்கு மட்டுமா, அல்லது அது ஒரு நாட்டின் பொருளாதார அமைப்பையும் போர் உத்தியையும் பண்பாட்டையும் தீர்மானிக்கும் சக்தியாக எவ்வாறு மாறியது? ஷேர்ஷா சூரி முதல் ஆங்கிலேயர்கள் வரை இந்த சாலையை தங்கள் கைக்குள் கொண்டு வருவதற்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டார்கள்? சாலை என்ற சொல்லின் பொருள் தெரியாத காலத்திலேயே மைல் கற்களை நட்டு பயணிகளுக்காக சத்திரங்களை கட்டிய அந்த அற்புத பொறியியலின் பின்னுள்ள ரகசியங்கள் யாவை? இந்த வீடியோவில் நாம் வெறும் ஒரு சாலையை பற்றி பேசவில்லை. இந்திய தேசத்தின் ஆன்மாவை இணைத்த ஒரு ஜீவ நதியை பற்றியும், மண் பாதைகளிலிருந்து கண்ணை கூசும் நெடுஞ்சாலைகள் வரை நீண்ட 5000 ஆண்டுகளின் சொல்லப்படாத வரலாற்றை பற்றியும் மிக ஆழமாக அறியப் போகிறோம். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ உலகிற்கே பாடம் கற்பித்த பொறியியல். கிறிஸ்துவுக்கு முன் 2600 காலம், அதாவது இன்றிலிருந்து ஏறக்குறைய 4600 ஆண்டுகளுக்கு முன் உலகின் பெரும்பாலான பகுதிகள் இன்னும் காட்டுமிராண்டி வாழ்க்கை முறையிலேயே இருந்த சமயத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள சிந்துவெளி நாகரீகம் உலகிற்கே நாகரீகமென்றால் என்னவென்று கற்பித்தது. இங்கு அகழ்வாய்வில் வெளிப்பட்ட சாலைகளின் கட்டுமானத்தை பார்க்கும்போது இன்றைய நவீன சிவில் என்ஜினியர்கள் கூட ஆச்சரியத்துடன் மூக்கில் விரலை வைப்பார்கள். அக்காலத்தில் அவர்கள் பின்பற்றிய கிரிட் முறை எவ்வளவு துல்லியமாக இருந்தது என்றால், பிரதான சாலைகள் அனைத்தும் சரியாக வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு திசைகளில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக, அதாவது சரியான 90 டிகிரி கோணத்தில் சந்திக்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தன. இதனால் காற்று இயற்கையாகவே தெருக்கள் வழியாக பாய்ந்து சாலைகளில் தேங்கியிருக்கும் தூசியை சுத்தம் செய்யும் வகையில் அவர்கள் இயற்கையான முறைகளை பயன்படுத்தினர். பிரதான சாலைகள் ஏறக்குறைய 30 முதல் 33 அடி அகலத்தில் இருந்தன. அதாவது அந்த காலத்திலேயே 2 எருது வண்டிகள் பக்கத்தில் சிரமமின்றி எதிரெதிரே செல்லும் அளவுக்கு இடவசதி இருந்தது. சாலைகளின் கட்டுமானத்திற்காக அவர்கள் வெயிலில் உலர்த்தப்பட்ட அல்லது நெருப்பில் சுடப்பட்ட திட்டமான அளவுள்ள செங்கற்களை பயன்படுத்தினர். மிக முக்கியமாக சாலையின் ஓரத்தில் நிலத்தடி வடிகால் அமைப்பை ஏற்படுத்தியது அந்த காலத்திலேயே ஒரு அதிசயமாகும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வரும் கழிவுநீர் சாலைக்கு அடியில் உள்ள கால்வாய்களில் சேரும் வகையிலும், அந்த கால்வாய்கள் மீண்டும் செங்கற்களாலோ அல்லது கற்பலகைகளாலோ முழுமையாக மூடப்பட்டிருக்கும்படியும் கட்டப்பட்டிருந்தன. இந்த கால்வாய்களில் எங்காவது குப்பை தேங்கினால் அகற்றுவதற்காக இடையிடையே மேன்ஹோல்கள் போன்ற வசதிகளும் இருந்தன. இன்றைய காலத்தில் உள்ள முனிசிபாலிட்டிகள் கூட சரியாக செயல்படுத்த முடியாத இந்த சுகாதார முறைகளை அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மிகுந்த ஒழுக்கத்துடன் பின்பற்றினர். தெருக்களின் முடிவில் குப்பை போடுவதற்கு சிறப்பான குடங்கள் அல்லது குழிகளை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு பொது சுகாதாரத்தில் எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தது என்பது புரிகிறது. வெறும் போக்குவரத்துக்காக மட்டுமல்லாமல் நகர திட்டமிடலின் ஒரு பகுதியாக நடைபாதைகள், தெருவிளக்குகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிறப்பு தூண்களின் சான்றுகளும் இங்கு கிடைத்துள்ளன. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாவீரா போன்ற நகரங்களில் காணப்படும் இந்த அகன்ற தெருக்கள், திட்டமிட்டு கட்டப்பட்ட வீடுகள், உயர்ந்த நீர் சேமிப்பு முறைகள் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியா என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட நகர்ப்புற நாகரீகம் என்பதை உரக்கச் சொல்லலாம். இந்த பொறியியல் அதிசயமே இந்தியாவின் முதல் சாலை கட்டுமானத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது. மர்மமான எழுத்திலிருந்து வேதகான மகாபாதைகள் வரை ஓர் ஆய்வு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்களில் இத்தகைய அற்புதமான சாலைகளை பார்த்த பிறகு நம் அனைவரையும் வருத்தும் ஒரே ஒரு கேள்வி, இத்தகைய பெரும் பொறியியல் அதிசயங்களை உருவாக்கிய அந்த அறிவாளிகள் யார்? இங்குதான் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பம் உள்ளது. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து இன்றும் ஒரு புரியாத ரகசியமாகவே இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக
தொல்லியல் அறிஞர்கள் முயற்சி செய்தும் அந்த மண் பலகைகளில் உள்ள படங்களும் குறியீடுகளும் எதை குறிக்கின்றன என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அந்த எழுத்தை நாம் படிக்க முடிந்தால் அந்த சாலைகளை அமைக்க அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம் என்ன, எந்த அரசர்களின் மேற்பார்வையில் அவை கட்டப்பட்டன என்ற முழு விவரங்களும் தெரிந்திருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, அந்த சாலைகளே இந்தியாவின் முதல் தகவல் தொடர்பு வலையமைப்பு. சிந்துவெளி நாகரிகம் மறைந்த பிறகு காலம் மாறியது, வேதகாலம் தொடங்கியது. இந்த யுகத்தில் சாலைகளின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்தது. ரிக்வேதம், அதர்வ வேதங்களில் சாலைகளை பதம், மகாபதம் அல்லது ராஜமார்க்கம் என்று அழைத்தனர். அக்காலத்தில் இன்றைய நெடுஞ்சாலைகளைப் போன்ற திடமான கட்டுமானங்கள் இல்லாவிட்டாலும் மக்களும் கால்நடைகளும் வணிக குழுக்களும் தொடர்ந்து நடந்து சென்றதால் நாடு முழுவதும் 2 முக்கிய பாதைகள் உருவாயின. அவையே உத்தராபதம் மற்றும் தக்ஷிணாபதம். இதில் உத்தராபதம் என்பது மிக முக்கியமானது. இது மேற்கிலிருந்த காந்தாரம், இன்றைய ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கிலிருந்த அங்கம், பீகார் மற்றும் வங்காள பகுதி வரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் விரிந்திருந்தது. இமயமலையின் அடிவாரத்திலிருந்து கங்கை சமவெளி வரை செல்லும் இந்த பாதை அக்காலத்தில் வணிகத்திற்கும் மத பரப்புரைக்கும் முக்கிய நாடியாக செயல்பட்டது. மகாஜனபதங்களின் காலம் வரும்போது இந்த பாதைகள் வெறும் நடைபாதைகள் மட்டுமல்லாமல் பேரரசுகளின் எல்லைகளை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறின. மகதம், கோசலம், வத்சம் போன்ற அரசுகள் இந்த உத்தராபதத்தை கைப்பற்றுவதற்காகவே போர்களை செய்தன என்றால் அந்த பாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். பௌத்த நூல்களான அங்குத்தர நிகாயவிலும் இந்த பாதைகளை பற்றிய குறிப்பு உள்ளது. அப்போது இவை நவீன வண்ணங்களுடனும் அலங்காரங்களுடனும் இல்லாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை மற்றொரு தலைமுறையுடனும் ஒரு பகுதியை மற்றொரு பகுதியுடனும் இணைத்த இரத்த நாளங்களாக நின்றன. இந்திய தேசத்தின் வரலாற்றை திருப்பிய எத்தனையோ போர்களும் வணிக பரிமாற்றங்களும் ஆன்மீக பயணங்களும் இந்த மண் பாதைகளில்தான் நடந்தேறின. மௌரிய பேரரசு. சந்திரகுப்த மௌரியர் அமைத்த அடித்தளம். இந்திய வரலாற்றில் உண்மையான நெடுஞ்சாலை புரட்சி மௌரிய பேரரசுடனே தொடங்கியது. சந்திரகுப்த மௌரியர் ஒரு சிறந்த வீரர் மட்டுமல்ல, அற்புதமான சிந்தனையாளரும் கூட. ஒரு பரந்த பேரரசை ஆள்வதென்றால் வெறும் படை இருந்தால் போதாது. அந்த படை வேகமாக நகர்வதற்கும் வணிகம் வளர்ச்சியடைவதற்கும் வலுவான சாலைகள் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அதனால்தான் பாடலிபுத்திரத்திலிருந்து தட்சசிலா வரை ஒரு மகாபாதையை கட்டமைத்தார். கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் தனது இண்டிகா என்ற நூலில் இந்த சாலைகளை பற்றி எழுதியுள்ளார். அக்காலத்திலேயே இந்த நெடுஞ்சாலைகளின் ஓரத்தில் ஒவ்வொரு 10 ஸ்டேடியா, ஏறக்குறைய 2 கிலோமீட்டர்கள் தூரத்திற்கும் ஒரு மைல்கல் இருந்ததாகவும் அவை பயணிகளுக்கு திசை காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இன்றைய காலத்தில் நாம் பார்க்கும் மைல் கற்களின் கருத்து 2300 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடம் இருந்தது. சந்திரகுப்தரின் பேரன் சக்கரவர்த்தி அசோகர் இந்த சாலைகளை வெறும் போக்குவரத்து பாதைகளாக மட்டுமல்லாமல் மக்கள் சேவைக்கான அடையாளங்களாக மாற்றினார். சாலையின் இருபுறமும் நிழல் தரும் மரங்களை நடுவித்தார். ஒவ்வொரு சில கிலோமீட்டர்களுக்கும் ஒரு கிணற்றை வெட்டுவித்தார். களைப்படைந்த பயணிகளுக்காக சத்திரங்கள் அல்லது ஓய்வு இல்லங்களை கட்டுவித்தார். மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் இந்த சாலைகள் புறக்கணிக்கப்பட்டன. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் ஷேர் ஷா சூரி இந்த பழம்பெரும் பாதைக்கு புத்துயிரளித்தார். வெறும் 5 ஆண்டுகளே ஆட்சி செய்த போதிலும் அவர் செய்த வளர்ச்சி அசாதாரணமானது. இந்த சாலையை அவர் சடக் ஏ ஆசம் என்று அழைத்தார். இது வங்காளத்தில் உள்ள சோனார்காவில் தொடங்கி ஆப்கானிஸ்தானில் உள்ள காபுல் வரை ஏறக்குறைய 2400 கிலோமீட்டர்கள் விரிந்து இருந்தது. ஷேர் ஷா சூரி வெறும் சாலையை அமைத்துவிட்டு போகவில்லை. ஒவ்வொரு 2 கோசுக்கும் ஒரு கோஸ் மினாரை கட்டுவித்தார். இந்த மினார்கள் ஒரு வகையான தகவல் தொடர்பு கோபுரங்களாகவும் செயல்பட்டன. பயணிகளின் பாதுகாப்பிற்காக எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு நிலையங்களையும், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தனித்தனியே உணவு வசதிகள் இருக்கும் வகையில் 1700க்கும் மேற்பட்ட சராய்கள் கட்டுவித்தார். இந்த சராய்கள் அக்காலத்தில் அஞ்சல் நிலையங்களாகவும் பயன்பட்டன. அதாவது செய்திகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குதிரைகள் மூலம் மிக வேகமாக அனுப்பப்பட்டன. வழிப்பறி நடந்தால் அப்பகுதியின் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்ற கடுமையான விதியை ஷேர்ஷா அமல்படுத்தினார். இதனால் ஒரு முதியவர் கூட தங்கத்தால் நிரம்பிய மூட்டையை பிடித்துக்கொண்டு நள்ளிரவிலும் அச்சமின்றி இந்த சாலையில் பயணம் செய்ய முடிந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர்.
இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக நின்ற இந்த சாலையே பின்னர் ஆங்கிலேயர்களின் கிராண்ட் ட்ரங்க் சாலைக்கு அடித்தளமானது. நவீன இந்தியா கிராண்ட் ட்ரங்க் சாலையிலிருந்து இன்றைய தேசிய நெடுஞ்சாலைகள் வரை. ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்து 1947இல் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த பிறகு நம் நாட்டின் பொருளாதாரத்தை வேகமாக இயக்குவதற்கு போக்குவரத்து அமைப்பை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போது வரை இருந்த கிராண்ட் ட்ரங்க் சாலை என்பது ஒரு வரலாற்று அடையாளமாக மட்டுமல்லாமல் புதிய இந்தியாவின் கட்டுமானத்திற்கு முதுகெலும்பாக நின்றது. 1950களில் இந்திய அரசு தேசிய நெடுஞ்சாலை அமைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தபோது ஷேர்ஷா சூரி கட்டமைத்த அந்த பழம்பெரும் பாதையையே முன்னுரிமை வரிசையில் முதல் 2 தேசிய நெடுஞ்சாலைகளாக அடையாளப்படுத்தினர். டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரையிலான பகுதியை NH1 என்றும் டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரையிலான பகுதியை NH2 என்றும் அழைத்தனர். எனினும் 2010இல் இந்தியாவின் சாலைகளின் எண்முறை முற்றிலுமாக மாற்றப்பட்டபோது இந்த வரலாற்று சாலை புதிய பெயர்களை பெற்றுக்கொண்டது. இன்று நாம் பயணிக்கும் NH44 ஸ்ரீநகரிலிருந்து கன்னியாகுமரியை இணைக்கும் இந்தியாவின் நீளமான நெடுஞ்சாலைவில் வட இந்திய பகுதியும் மற்றும் NH19 டெல்லியிலிருந்து கொல்கத்தாவும் அக்காலத்திய கிராண்ட் ட்ரங்க் சாலையின் மேலேயே கட்டப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் சக்கரவர்த்திகளின் படைகளும் வணிக கூட்டங்களும் குதிரைகளும் எருது வண்டிகளும் மாதக்கணக்கில் பயணித்த அதே பாதையில் இன்று அதிநவீன விரைவு சாலைகளும் மேம்பாலங்களும் 6 வழி நெடுஞ்சாலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கார்களும் பாரமான லாரிகளும் விரைந்து செல்லும் இந்த கான்கிரீட் அடுக்குகளுக்கு கீழே 5000 ஆண்டுகள் பழமையான நாகரீகத்தின் மண்ணும் மௌரியர்கள் காலத்து பாறைகளும் ஷேர்ஷா சூரி காலத்து செங்கற்களின் அடையாளங்களும் புதைந்து கிடக்கின்றன. இந்த சாலை வெறும் மண் தார் கலவை மட்டுமல்ல, இது நாடு பிரிக்கப்பட்ட சமயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த துயரத்திற்கு சாட்சி. பஞ்சாபின் பசுமையான வயல்களிலிருந்து வங்காளத்தின் தொழில்துறை மையம் வரை நாட்டை இணைத்து வைத்திருக்கும் ஒரு பொருளாதார நாடி. வாஜ்பாய் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்டன் குவாட்ரிலேட்டரல் திட்டத்திலும் இந்த பாதையே மிக முக்கிய பங்கு வகித்தது. இன்று நாம் GPS உதவியுடன் குறைந்த நேரத்தில் சென்று சேரும் இடங்களின் பின்னால் சில 1000 ஆண்டுகளாக நிகழ்ந்த பரிணாம வளர்ச்சியும் பொறியியல் அதிசயங்களும் மறைந்துள்ளன. ஆசியா கண்டத்திலேயே மிக பழமையான மற்றும் மிக நீளமான இந்த சாலை இந்தியாவின் கடந்த காலத்தை நிகழ்காலத்துடனும் நிகழ்காலத்தை எதிர்காலத்துடனும் இணைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஜீவநதியாகும். முடிவுரை: இந்தியாவின் முதல் சாலைக்கு பின்னால் உள்ள இந்த அற்புத பயணத்தை பார்த்த பிறகு நாம் அன்றாடம் பயணிக்கும் அந்த சாதாரணமான சாலையின் மீது நமது பார்வை நிச்சயமாக மாறும். இது வெறும் தாரும் சரளைக்கல்லும் கொண்டு அமைக்கப்பட்ட பாதை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நாகரிகங்களையும் வலிமை மிக்க பேரரசுகளையும் பல்வேறு பண்பாடுகளையும் ஒன்றிணைத்த ஒரு வெல்ல முடியாத பாலமாகும். சிந்துவெளி மக்களின் அறிவுத்திறனிலிருந்து சந்திரகுப்த மௌரியரின் உத்திகள் வரை, அசோகரின் மனிதநேய பார்வையிலிருந்து ஷேர்ஷா சூரியின் அசாதாரண ஆட்சி வரை, ஆங்கிலேயர்களின் பொறியியலிலிருந்து இன்றைய நவீன இந்தியாவின் அற்புத நெடுஞ்சாலைகள் வரை ஒவ்வொரு மைல்கல்லுக்கு பின்னாலும் ஒரு வீரமிக்க கதை மறைந்துள்ளது. இந்த சாலை நம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாட்சியாக நின்றது. எத்தனையோ போர்களை கண்டது, மேலும் எத்தனையோ புரட்சிகளுக்கு வழிகாட்டியது. நாம் இன்று அனுபவிக்கும் இந்த வேகமான பயணங்களுக்கு பின்னால் சில 100 தலைமுறைகளின் உழைப்பும் இரத்தமும் வியர்வையும் உள்ளன. வரலாற்றை அறிவது என்பது வெறும் கடந்த காலத்திற்குள் செல்வது மட்டுமல்ல, நமது இருப்பை நாம் உணர்ந்து கொள்வதுமாகும். இந்த சாலை நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றே: காலம் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், தொழில்நுட்பம் மாறும், ஆனால் நாட்டை இணைத்து வைத்திருக்கும் அந்த இணைப்புச் சக்தி என்றென்றும் நிலைத்திருக்கும். நம் முன்னோர்கள் கட்டமைத்த இந்த பெரும் மரபை மதிப்பதும் அதன் வரலாற்றை பாதுகாப்பதும் நம் அனைவரின் கடமையாகும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல சொல்லப்படாத கதைகள், இந்தியாவின் அற்புத ரகசியங்கள் மற்றும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை அறிவதற்கு எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.